சென்னையில் சொந்த வீட்டிலேயே திருடிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சென்னை விருகம்பாக்கம் ராஜாஜி காலனியில் வசித்து வரும் செல்வி என்பவர் கணவருடன் சேர்ந்து தள்ளுவண்டியில் உணவகம் நடத்தி வருகிறார். இவரது வீட்டு பீரோவில் வைத்திருந்த 30,000 ரூபாய் திருடு போனதாக செல்வி விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணையில் செல்வியின் மகனான கண்ணன் என்பவர் சம்பவத்தன்று வீட்டின் பின்பக்கம் நுழைந்து பீரோவில் வைத்திருந்த 30,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்று செலவு செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து கண்ணனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் உள்ள திருப்பரப்பு அருவிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் ஆனந்த குளியலிட்டும் ஆற்றில் படகு சவாரி செய்தும் இயற்கை அழகை ரசித்து செல்கின்றனர். மேலும் சிறுவர்கள் அங்குள்ள நீச்சல் குளத்தில் குளித்து நீண்ட நேரம் விளையாடி மகிழ்ந்தனர். என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா. Be the boss. உதகை அரசு ரோஜா பூங்காவில் நடக்கும் 20வது ரோஜா கண்காட்சியின் 2ஆம் நாளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதில் 80,000 ரோஜாக்களை கொண்டு 22 அடி உயரம் கொண்ட இரட்டை டால்பின்கள், நீல திமிங்கலம், பெண் குயின்கள் உள்ளிட்டவற்றை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். அத்துடன் இதுவரை எங்குமே பார்க்க இயலாத பல்லாயிரக்கணக்கான ரோஜா பூ வகைகளை ஒரே இடத்தில் கண்டதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடல்வாழ் உயிரினங்கள்லாம் நிறைய ஃப்ளவர் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த க்ரீனிஷ்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. இந்த டார்டாய்ஸ் அண்ட் தென் டால்ஃபின் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த டெக்கரேஷன் மட்டும் இல்லாமல் ரோஸ் கார்டன் ஃபுல்லாகவே நிறைய ரோசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோசஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது. இந்த கிளைமேட்டும் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இங்கே ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. we really enjoyed it. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பென்குயின், டர்ட்டல், ஸோ வர்த்தா இருக்குது வந்ததுக்கு பார்த்தது. ஃபிஷ் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம்.